Hey guys, welcome to Single Tamil. ஒரு பெரிய மேஜரான CSAB அப்டேட் ரெண்டு இருக்கு. லைக் கொடுத்திருந்தாங்க, நேத்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. லைக் வரப்போற அப்டேட் கிளியர் கட்டா என்னென்ன பண்றது இந்த ரெண்டு மெயின் திங் போட்டுருக்கேன் பாருங்க. CSAB 25 மேஜர் அப்டேட் 2 things லைக் வெரி இம்பார்ட்டன்ட் தான் இங்கே போட்டிருக்கேன். முதல்ல இந்த அப்டேட்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கிளியராக நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேருக்கு வெப்சைட் என்னென்னே தெரிய மாட்டேங்குது, ரிஜிஸ்டர் எங்கே பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது, சாய்ஸ் ஃபில்லிங் எங்கே பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். CSAB வெப்சைட் வந்துட்டு csab.nic.in. இதுதான் கிளியர் கட்டான CSABோட வெப்சைட்டு. இங்கே போனீங்கன்னா CSAB ஸ்பெஷல் அண்ட் தாசான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அதுதான் CSABோட வெப்சைட்டு. அங்கே இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே இருக்கும். கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா லாகின் பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம். இதுதான் கிளியர் கட்டான வெப்சைட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் திரும்பி சொல்கிறேன், CSAB ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 30th ஜூலை காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளியர் கட்டாக ஒன்றா பண்ண ஆரம்பிக்கணும். டைம் கிடையாது. நான் 2 இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கூட நிறைய போட்டுருந்தேன். வேகன்சி லிஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே போட்டிருக்கேன். CSAB பற்றி எல்லாமே போய் செக் பண்ணிக்கோங்க. புரியலனா கிளியர் ஆக்ஷன் பண்ணியிருப்போம், போய் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு வரும். இம்பார்ட்டன்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு மதியானம் போல் CSAB வெப்சைட்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. உங்களோட சீட்டை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிளியர் கட்டாக கொடுத்துருந்தாங்க. அது என்ன, நம்ம சீட்டை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம்னா நிறைய பேருக்கு வந்து JoSAAல சீட்டு கேன்சல் ஆகிருக்கு. எதுக்கு கேன்சல் ஆகிருக்குன்னா, இந்த நீங்கள் கிளாஸ் 12th எக்ஸாமில் 75% இன் ஜென்ரல் OBC ஜென்ரல் EWSலையும் 65% இன் ST SC PWDயில் நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க. இதுக்கு கம்மியாக வாங்கியிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் OBCல இருந்தீங்கன்னா 70% வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. JoSAAல சீட்டு கிடச்சிருக்கும். ஒரு ரவுண்டு முடியும் போது லைக் எல்லா ரிசல்ட்ஸ் வரும். உங்களுக்கு சீட் ஹஸ் பீன் கேன்சல்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நான் நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் கேட்டு வந்தீங்க, சீட் ஹஸ் பீன் கேன்சல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் சொன்னால் 75% இருக்குது, எல்லா வருஷமும் இருக்குது. ஸோ 70% லைக் வாங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ அதான் கிளாஸ் 12th வாங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ சீட் ஹஸ் பீன் கேன்சல் ஆகிருக்கும். ஸோ இந்த அதுக்கப்புறம் நிறைய பேர் டவுட் இருக்கும், எப்படி நம்ம சீட்டு வாங்குறதுன்ட்டு. நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க ரீஎவாலுவேஷன், அதுக்காக இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமாக கொடுத்துருப்பீங்க. ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறமா நவ் அக்வயர் தி சேம் அப்படின்னா நீங்கள் ரீஎவாலுவேஷன்லாம் பண்ணிவிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் கொடுத்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, இல்லை கூட சீக்கிரம் ரிசல்ட் வந்துடும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் வந்துட்டு இப்போ OBC கேட்டகரி நான் வந்துட்டு 70% மேலே வாங்கிட்டேன், ஒரு 65% மேலே நான் வாங்கிட்டேன், SC ST PWD இருந்தால் அப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, லைக் சூண்டு இருக்கோம்னா கூட சீக்கிரத்தில் வந்துடும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்கள் சீட்டை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படி ரீஸ்டோர் பண்ண முடியும்? மெயில் CSAB அதில் வெப்சைட்டில் PDFல எல்லாமே கொடுத்து, நான் PDF நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். லைக் மெயில் CSAB ரிகார்டிங் திஸ் என்னன்னா, நீங்கள் 3rd ஆகஸ்ட் காலைல 8 மணிக்குள்ளே நீங்கள் மெயில் பண்ணணும். யாருக்கு மெயில் பண்ணணும்? CSAB மெயில் பண்ணணும். மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஒன்று காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், ஒயிட் பேஜ். அதுதான் நீங்கள் போனீங்கன்னா CSAB வெப்சைட்டுக்கு csab.nic.in போனீங்கன்னா அங்கே இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லிங்க்கே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கிளிக் பண்ணி PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த PDFல கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த PDF உங்களுக்கு காமிச்சேன். ஸோ மெயில் CSAB இருக்காங்க, எப்படி மெயில் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. மெயில் CSAB ரிகார்டிங் திஸ் எப்போக்குள்ளே முடிக்கணும்? இன்றைக்கி 2nd ஆகஸ்ட்டு, நாளைக்கு 3வது ஆகஸ்ட்டு 8 o'clock நீங்கள் முடிச்சே ஆகணும். இன்னிங்க எப்படின்னா, நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் கொடுத்த ரிசல்ட் வந்துருச்சு, 70% மேலே வாங்கிட்டீங்க, ஒரு 65% மேலே வாங்கிட்டீங்க, இல்லைனா ரீஎவல்யூஷன் பண்ணிவிட்டு நீங்கள் 70% வாங்கிட்டீங்க, 65% மேலே வாங்கிட்டீங்கன்னா லைக் ரிசல்ட் வந்துருச்சுன்னா வெல் அண்ட் குட். அதை நீங்கள் காமிச்சிடலாம். சூன் இட் வில் கம். கூட சீக்கிரம் அதை வந்துடும் நம்பிக்கை இருந்தால் கூட நீங்கள் லைக் கொடுக்கலாம். எனக்கு கண்டிப்பாக கிடச்சிரும், லைக் கிளியராக கொடுத்துருக்கலாம். அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க உங்கள் சீட்டை. அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் திங் இருக்குது, உங்கள் மார்க் ஷீட்டெல்லாம் வந்துடும், எல்லாமே வந்துடும். நீங்கள் CSABல சப்போஸ் ரிஜிஸ்டர் ஆகிட்டீங்க, CSABல வந்துட்டீங்க, லைக் சீட்டு கிடச்சிருச்சுன்னா ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கும். அந்த காலேஜில் உங்கள் மார்க் ஷீட் கேட்பாங்க. ஸோ மார்க் ஷீட்டை நீங்கள் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். மார்க் ஷீட் சப்மிட் பண்ணலன்னா காலேஜில் சீட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அப்போ. ஸோ இதான் மெயினஸ்ட் அப்டேட்டு, மெயின் திங். நான் திரும்பி சொல்கிறேன், உங்கள் சீட்டை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டேன், எப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ திரும்பி தான் ஃபைனல் திங், மார்க் ஷீட்டை நீங்கள் காலேஜில் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அப்போ காமிக்கணும். காமிக்கலனா உங்கள் ஃபைனல் சீட்டு கேன்சல் ஆயிரும். காலேஜில் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் போய் பண்ணிடுறாங்க. ஸோ இதான் மெயின் திங். 75% ஃபார் ஜென்ரல் EWS OBC 65% ஃபார் ST SC PWD கண்டிப்பாக தேவை. இதான் நல்லா மெயினஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்டேட்டு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்போ இருக்க டைம் இருக்குது? 3rd ஆகஸ்ட் காலையில் 8 மணிக்கு தான் டைம் இருக்குது. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு தான். சரி, செகண்ட் அப்டேட் வரும். செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2nd ஆகஸ்ட் 2025 5 PM அதாவது இன்றைக்கி ஈவினிங் 5 PM நீங்கள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கு ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கு ஃபினிஷ் இன் த சென்ஸ் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 5 PM நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சு சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா
நாட் லாக்கிங், சாய்ஸ் மட்டும் லாக் பண்ணிடாதீங்க. நமக்கு சாய்ஸ் லாக்கிங் லைக் ஆட்டோ சிஸ்டமும் இருக்குது, இல்லை நீங்கள் தனியாகவும் பண்ணிக்கலாம். என்னென்னா 7th ஆகஸ்ட்டு 8 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் லாக்கிங்கே பண்ணக்கூடாது. ஒன்ஸ் லாக்டுனா யூ கேன்ட் ஏபிள் டு எடிட் இட். இதுதான் கிளியர் கட்டான அப்டேட்டு. ஸோ நீங்கள் ஃபினிஷ் பண்ணி, அதாவது சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 5 PM-குள்ளே உங்களுக்கு ஒரு மார்க் வரும். தென் மார்க் வில் பி செட் லைக் மார்க் ஷீட் அலாட்மெண்ட். அது வந்துட்டு ஒரு லைக் எக்ஸாம்பிளான சீட்டு, லைக் அது ஒரு ட்ரையல் அலாட்மெண்ட். உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இந்த சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. லைக் எல்லாருமே போட்டிருப்பாங்க, லைக் இந்தியாவில் எல்லாம் அப்ளை பண்ணிருப்பாங்க. லைக் எல்லோரும் செகண்ட் ஆகும் இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock மதியம் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ட்ரையல் அலாட்மெண்ட் மாதிரி நடக்கும். இது உங்கள் ஃபைனல் சீட்டு கிடையாது, ஒரு ட்ரையல் அலாட்மெண்ட் மாதிரி நடக்கும். பார்ப்பீங்க, ஓகே நான் போட்ட சார்ஜஸில் எனக்கு இந்த நம்பரில் சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ட்ரையல் அலாட்மெண்ட் காட்டுவாங்க. அது எப்போ வரும்? நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரணும்னா, உங்கள் ட்ரையல் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இன்றைக்கி 5 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சே ஆகணும் மெயினாக. சரி, நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்ஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும்? நாளைக்கு ஈவினிங் 5 PM-க்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபீ பேமெண்ட் பண்ணலையோ இப்போ சீக்கிரம் பண்ணிடுங்க. லைக் இப்போ நீங்கள் பண்ணால் கூட 5 o'clock சார்ஜ் பண்ணி முடிச்சா கூட மார்க் பார்க்கலாம். உங்கள் மார்க் பார்க்க தேவையில்லைனா கூட நாளைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ கிளியர் கட்டாக பண்ணியிருக்கேன். இதுதான் செகண்ட் அப்டேட்டு. நான் திரும்பி சொல்கிறேன், மார்க் இஸ் நாட் தி ஃபைனல் சீட், இட்ஸ் அ ட்ரையல் அலாட்மெண்ட், எக்ஸாம்பிளான சீட்டு. இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. எப்போ உங்களுக்கு ஃபைனல் சீட் ஸ்டார்ட் ஆகும்னா ரவுண்ட் 1 9th ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரவுண்டு 2 14th ஆகஸ்ட்டு. நம்ம கிளியர் கட்டாக டேட்ஸ் இருக்கும். நான் இல்லாமல் நான் கொண்டு வந்திருக்கேன், நான் இங்கே காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். லைக் CSAB அப்டேட்ஸ் கம்மிங், ஸ்டே டியூன். கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் CSABக்கு. நான் எல்லா வீடியோஸும் போட்டிருந்தேன் CSABக்கு, போயிட்டு செக் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலில், என்னோடய சேனலில். அதே மாதிரி ஒன்றா அப்டேட்ஸ் ப்ராசஸ் இன்னும் வந்துகிட்டே இருக்கும். ரவுண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ரவுண்ட் 2 அடுத்து என்ன பண்ணுறது, அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் டெய்லி. ஸோ கவலைப்படாதீங்க. என்னோட மெயின் திங் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருந்திருக்கு. CSAB சார்ஜ் ஃபில்லிங் கைடன்ஸ் லைக் எப்படி சார்ஜ் ஃபில்லிங் பண்ண நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்னன்னா, நான் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த கூகுள் ஃபார்ம்லேயே நான் எல்லாம் எக்ஸெப்ட் பண்ணியிருப்பேன், என் காண்டாக்ட் நம்பரில் கொடுத்துருப்பேன். திரும்பி சொல்கிறேன், கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் போய் எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கரெக்ட்லி கைடட் சார்ஜ் ஃபில்லிங் கிளியராக நான் கொடுப்பேன். ஏன்னா CSABல மெயின் திங் வருது சார்ஜ் ஃபில்லிங் மட்டும்தான். கிளியர் கட்டாக நல்லா நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இல்லைனா லைக் சீட் வேறு மாதிரி போயிடும். லைக் ஒழுங்காக கிளியர் கட்டாக நீங்கள் டாப் பேசிஸ்டாக பண்ணால் தான் கண்டிப்பாக மாசாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு சார்ஜ் ஃபில்லிங் எப்போ இருக்க டைம் இருக்குது? 7th ஆகஸ்ட் 2025 8 PM இருக்குது டைம் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தான். ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நமக்கு 8 மணிக்கு எப்போ 7th ஆகஸ்ட் டைம் இருக்குது. நீங்கள் பொறுமையாக கிளியர் நீங்கள் போடலாம். மார்க் பார்க்கணுன்னா இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock நீங்கள் முடிச்சே ஆகணும். இதுதான் மெயினஸ்ட் அப்டேட். CSAB பற்றி வந்துகிட்டே இருக்கல வீடியோஸும். ஸோ என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க, வாட்ஸ்அப் கேளுங்க, ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்ட், ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.